வணக்கம்மா. வணக்கம். பராசக்தியினுடைய படக்குழுவினர் ஒட்டுமொத்தமாக பிரதமர் மோடி அவர்களோட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இது காங்கிரஸ் தரப்புல இருந்து நிறைய மிக்சடான ரியாக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி அணுகுறீங்க? இல்ல, அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னே தெரியாத ஒரு சூழல்ல தான் எல்லாருமே இருக்கிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். ஏன் இந்த படக்குழு பராசக்தி படக்குழு போய் மோடியோட டெல்லிக்கு போய் ஏதோ மோடி இங்க வந்தாரு நாங்க இங்க கொண்டாடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் மோடியோட எல் முருகனோட எல்லாம் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது புரியல. எப்போ இவங்க இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு பொங்கல் விழாக்கு உங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்கணும், ஏற்கனவே நீங்க பேசியிருந்திருக்கணும், பழகி இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ எங்க இருந்து உங்களுக்கு மோடியோட இவ்வளவு ஒரு உறவு வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது பல சிக்னல்ஸை கொடுக்குது. ரொம்ப குழப்பமான ஒரு நிலையில தான் தமிழ்நாட்டு மக்களையே தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. இப்ப பராசக்தி படம் அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் தரப்புல இருந்து எப்படி இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாம் பராசக்தியை பாய்காட் பண்ணணும் அப்படின்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்களோ, காங்கிரஸ் தரப்புல இருந்துமே இப்ப மாணிக்கம் தாகூர் அவர்கள் அந்த படம் ஃபிளாப், என்னுடைய கஷ்டப்பட்டு நான் ஏர்ன் பண்ண காசை அந்த படம் பார்க்கணும்னு நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. சில பேர் இந்த படம் நீங்க கூட சொல்லியிருக்கிறீங்க, இது வேணும்னே காங்கிரஸ் மேல வெறுப்பை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக எடுக்கப்பட்ட படமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி வரதானே செய்யுது. சோ அப்ப எதுக்கு பராசக்தி மேல இவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு? இல்ல, எங்களுக்கு பராசக்தி மேல இல்ல ஃபிளாப்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு படம் பார்க்கவே நீங்க ஃபிளாப்னு ஏன் சொல்லணும்? எதனால ஃபிளாப்னு ஒரு படத்தை அட்ரஸ் பண்றீங்க? இல்ல, அது உண்மையிலேயே அந்த படம் சரியா ஓடலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்பர்ஸ் அதுதான் சொல்லுது. ஸோ அதனால அது ஃபிளாப்புங்கிறது ஃபிளாப்பு அப்படிங்கிறது தான். பட் நம்ம அதுல சில அரசியல் தகவல்கள் சரியா இல்லை, அதுல வரலாறு சரியா பதியப்படலை. அதுல காங்கிரஸை ஒரு கெட்ட கட்சி, இன்னும் காங்கிரஸ் தான் இந்தி திரும்பி பண்ணுச்சு அப்படின்னு காங்கிரஸ் ஒரு விஷயத்த எடுக்குது. அது எந்த ஆங்கிள் இருந்து காங்கிரஸ் வருது அப்படின்னு சொன்னா 15 வருஷத்துல நம்ம இங்கிலீஷ்ல இருந்து நம்ம எல்லாருமே ஹிந்தி மூவ் ஆயிடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு இந்தியாங்கிற ஒரு நாடு அப்பதான் பிறந்திருக்கு. அந்த இந்தியாங்கிற நாட்டுக்கே ஒரு 15 வயசு தான் ஆகுது. இப்போ நமக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்தியாங்கிறது ஓரளவுக்கு நம்ம மனசுல புரிஞ்சிருச்சு. பட் அப்ப இருந்த தலைமுறையில பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி தான் இந்தியானே ஒரு நாடு பிறக்குது. வெள்ளைக்காரனை அப்பதான் நம்ம வெளியேற்றிருக்கோம். அப்ப வெள்ளைக்காரன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நம்ம வெளியேற்றுறோம். சுயராஜ்யம்னு சொல்றோம். நம்மளே இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறோம், நம்மளே ராக்கெட் விடுறோம், எல்லாமே நம்மளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும்போது மொழி கூட ஏன் நம்ம அந்நிய மொழி வச்சுக்கணும், நம்மளே ஒரு மொழி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஜெர்மனியில இன்னைக்கும் அவங்களுடைய மொழி, நீங்க ஜெர்மன் படிக்காம ஜெர்மனியில போய் நீங்க எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி வச்சிருக்கிறாங்க. சைனால வச்சிருக்கிறாங்க, ஜப்பான்ல எல்லாமே அவங்களுடைய நாடு அவங்களுடைய மொழி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது போல நம்ம எதுக்கு அந்நிய மொழியை வச்சுக்கணுங்கிற ஒரு பார்வை காங்கிரஸ் கிட்ட அப்ப இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம யாருக்கும் இங்கிலீஷ் சொல்லி தராம நம்ம எல்லாத்தையும் பின்னோக்கி தள்ளிடணுங்கிற எண்ணம் கண்டிப்பா கிடையாது காங்கிரஸ்க்கு. ஓகே. ஸோ இன்டென்ஷன் நிச்சயமாக அப்படி கிடையாது. இன்டென்ஷன் ஒரு சுயராஜ்யம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாய்மொழியில அதிகப்படியான விஞ்ஞானம் வரைக்கும் தன்னுடைய தாய்மொழியிலேயே படிக்கணும். நமக்குள்ள எல்லாமே வேற வேற மொழி இருக்கிறதுனால நம்மளை கனெக்ட் பண்றதுக்கும் ஏதோ ஒரு மொழி வேணும். அது நமக்குள்ள இருக்கக்கூடிய மொழியாவே இருக்கட்டும். அதுல ஒரு 25% இந்திய தாய்மொழி வச்சிருக்கிறாங்க போது அவங்களுக்கு திருப்பி சொல்லித்தர தேவையில்லை குறைந்தபட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது எந்த லாஜிக்லேருந்து அவங்க வர்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா காங்கிரஸையோ காங்கிரஸ் தலைவர்களையோ நம்ம அவ்வளவு எதிர்க்க இப்போ அதை புரிஞ்சுக்கிறாங்க மேம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பராசக்தி படத்துலயுமே இருக்கும்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல காங்கிரஸ் தான் இந்தி திணிப்பை செஞ்சுச்சு, காங்கிரஸ் நம்ம மக்கள் எல்லாம் சுட்டது துப்பாக்கி எடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இது கொஞ்சம் வருது. ஸோ அதனால அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தியோட போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அப்பீலிங்கா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அந்த பட் என்ன மாதிரி ஒரு கேஸ்ட், ஒரு பொண்ணை எப்படி அவங்களுக்கு மேக்கப் போட்டிருக்காங்கன்னு சொன்னா ஒரு அழகாவே இல்லாத மாதிரி அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு மாத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் காங்கிரஸை வந்து புஷ்பேக் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு இது வந்து எங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஓகே. சோ அதுதான் கேஸ்டிங்லயே பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி காந்தி அவர்கள் எல்லாம் அப்படி அது காமிச்சது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நிச்சயமா ஏன் அப்படி காமிக்கணும் அப்படிங்கிறது எனக்கெல்லாமே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ அந்த மாதிரியான உங்களுக்கு தோன்ற பராசக்தியில அந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு. ஆனா அந்த படக்குழுவினர் பிஜேபி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் போது அது உங்களுக்கு அதுதான். சோ வந்து நம்ம நிறைய கேள்வி வருது இல்லையா, இந்தி திணிப்பு அப்படிங்கறத வந்து இப்ப காங்கிரஸுமே வந்து இந்தி திணிக்க கூடாதுங்கிற ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. எதையுமே திணிக்க கூடாது, இந்தி மட்டும் இல்ல எதையுமே திணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க இன்னைக்கு இந்திய வந்து மிக மோசமாக திணித்து கொண்டிருக்கிற ஒரு ரயில்வே டிக்கெட்ல ஆரம்பிச்சு நான் இந்தியில தான் பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மோசமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிங்கிற ஒரு கட்சி கூட ஒரு பிரதமர் கூட போய் நீங்க வந்துட்டு ஒரு கோலாகலமான கொண்டாட்டத்தை ஏன் பண்றீங்க நீங்க? அப்போ வந்து நீங்க என்ன அவ்வளோ வந்து கொஞ்சம் கூட ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஸ்டாண்டே இல்லாம தான் நீங்க ஒரு படத்தை நடிச்சீங்களா? அப்ப நீங்க இன்னும் ஆஃப் ஆல் த பீப்புள் உங்களை ஏன் வந்து மோடி கூப்பிட்டாரு? நடிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கங்க, பல சமயத்துல நடிகர்களோட சுத்திட்டே இருக்கிறவர் தான் மோடி. பட் ஏன் வந்து ஆஃப் ஆல் த பீப்புள் உங்களை கூப்பிட்டு உங்க கூட பொங்கல் கொண்டாடணும்னு அவர் நினைச்சாரு? உங்க கூட ஏன் அவர் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு மோடி இல்லையா? ஸோ இந்த கேள்வி எல்லாம் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொன்னு வந்து ஆனா அவங்க வந்து நாங்க இந்த ஒட்டுமொத்த படத்துலயுமே வந்து நாங்க ஒரே ஒரு லாங்குவேஜ்க்காக பேசாம நாங்க எல்லாத்துக்குமான ஒரு படமா தான் இது இருக்கு, யுனைட்டியை வந்து நாங்க பேசியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதையும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, சிவகார்த்திகேயன் வந்து அப்படி பேசியிருக்கிறது இது எல்லாம் சந்தோஷம், இது எல்லாமே நல்ல விஷயம்தான். பட் இந்த கேள்வி இன்னும் கொக்கி நிக்குது. ஏன் வந்து மோடி உங்களை கூப்பிட்டு உங்களோட படக்குழுவை கூப்பிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. நீங்களும் ஏன் கம்ஃபர்டபுளா போனீங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்கதான் செய்யுது. கொஞ்சம் நெருடலா இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான். மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது கிட்டத்தட்ட இது வந்து சங்கி குழு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன் அவ்வளவு காட்டமான சங்கி குழுவுடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்கள சங்கி குழுன்னு சொல்லல, சங்கி குழுவுடன் நீங்க பராசக்தி குழு போய் அது உண்மைதானே. இது பராசக்தி குழுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல, அது சங்கி குழுங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்ல. சரியாதான் சொல்லியிருக்காரு. இப்போ திமுகவுக்கு இதுல இந்த பராசக்தி குழு ஒட்டுமொத்தமாக போய் சந்திச்சதுல திமுகவுக்கும் தெரிஞ்சுதான் போயிருப்பாங்க, இல்ல திமுக வந்து இத பத்தி அவேரா இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல, நம்ம அது வந்து அந்த மாதிரி நம்ம எதையாவது வந்து சும்மா இட்டு கட்டி பேசக்கூடாது. நமக்கு தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சு போனாங்களா தெரியாம போனாங்களா என்ன எது நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு இல்ல தெரிஞ்சுதான் போனாங்க அப்படிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு ஒரு ஒன்லைனா இது எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தி திணிப்பை வந்து காங்கிரஸ் தான் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு இத்தனை பேரை சுட்டாங்க கொன்னாங்க வச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ண ஒரு படத்தை அவரு வந்து அந்த குழுவை அவரு வந்து கொண்டாடுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. அப்படிங்கும்போது இது எல்லாமே காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா போகுதே. நம்மளுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களுடைய டீம்ல இருக்கக்கூடியவங்க தயாரிச்ச படம், அவங்களுடைய கான்செப்ட் படம். ஏன்னா இந்த பராசக்தியோட இந்த கான்செப்ட், இந்த இந்தி திணிப்புங்கிறது இந்த படம் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி கட்சியில நாங்க இருந்துட்டு இருக்கும் போது பல இடங்கள்ல வந்து நம்ம வந்து டிஎம்கே வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தவற, ஒரு அரசாங்க தவற, சிட்டிங் கவர்மெண்ட் என்ன ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம அதை ரைஸ் பண்ணதானே செய்வோம். ஸோ அதை வந்து நம்ம ரைஸ் பண்ணும்போது கூட உடனே வந்து நீங்க வந்து எங்களை துப்பாக்கி நோக்கி சுட்டிங்க தானே வச்சிங்க தானேன்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் ஒரு மிகப்பெரிய கொலைகாரர்கள் மாதிரி காங்கிரஸை சித்தரிக்கிறது அப்படிங்கிறது பல எழுத்துக்கள்ல வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த நரேட்டிவை வந்து அவங்க திரும்ப திரும்ப செட் பண்ணியிருக்காங்க. இஷ்டத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கானவங்களை கொன்னாங்கன்னு சொல்றது, இன்னும் 600 பேரை சுட்டு கொன்னாங்கன்னு சொல்றது, இஷ்டத்துக்கு அந்த நம்பர்ஸ். பட் ஆக்சுவல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வந்து அவங்களா எரிச்சு இறந்தது. அப்போ அங்க யாருமே கொல்லப்படலைன்றதுதான் இல்ல, நான் அப்படி சொல்லல. ஒரு 7-8 பேர் வந்து தானே எரிச்சு வந்து சாகுறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒருத்தர் விஷம் அருந்தி இறக்குறாரு. 2 போலீஸ்காரங்களை வந்து உயிரோட வச்சு கொளுத்துறாங்க மக்கள். ஸோ இந்த மாதிரி வந்து போலீஸ்காரங்களை கொளுத்துற அளவுக்கு வந்து
அந்த மாதிரி அந்த போராட்டம் போகுதுங்கும் போது வேற வழி இல்லாம வயலன்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்றாங்க. அப்பவுமே போலீஸ் துப்பாக்கி சூடுல இறந்தது வந்து 10 பேர் தான். ஆனா வந்து இல்ல அதுக்கு மேல அவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ பட் எங்கேயுமே வந்து 600 பேரோ இல்ல ஆயிரக்கணக்கான பேரோ இல்லை. ஆனா இப்ப ஃபேஸ்புக் போஸ்ட்லயோ இதுலயோ பாத்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பல டைம் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எழுதி விடுறது அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து அவங்களோட ஐடி விங் வந்து திரும்ப திரும்ப அதை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இந்த படமும் வந்து ஒரு இந்த மாதிரி இப்ப எடுத்து இருக்கும் போது வருத்தமா இருக்கு. இப்ப கேஸ்டிங் அப்படின்லாம் நீங்க பிரச்சனை சொல்லும் போது கேஸ்டிங் எல்லாமே வந்து இயக்குனரை சார்ந்தது தானே இருக்கும். இயக்குனர் தானே வந்து யார் யார் நடிக்கணும், யார் யாருக்கு எந்த ரோலு, யார் யார் எவ்வளவு நடிக்கணும்ன்ற வரைக்கும் தீர்மானிக்கிறது அவங்க தான். அப்போ அது அவங்களோட பிரச்சனையாக தானே இருக்கும். இதுல எப்படி நீங்க அரசியலை பார்க்க முடியும்? எனக்கு தெரியல இதுல எவ்வளவு அரசியலை பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிறதே இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆக்சுவலா இப்ப அரசியலையே நம்ம பார்க்காம விட்டுறலாம் அப்படிங்கும் போது மோடி கூப்பிட்டு இவங்களை இந்த டீமை கூப்பிட்டு பொங்கல் கொடுக்குறாரு. ஸோ அப்போ இதுல எவ்வளவு அரசியலை பார்க்கணும் பார்க்க கூடாது, இதுல எவ்வளவு அரசியல் இருக்கு இல்ல ஒண்ணுமே புரியல. மொத்தத்துல ரொம்ப வருத்தத்துல இருக்கிறோம் காங்கிரஸ்காரங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாசிச பாஜகவை வந்து நம்ம மிக வீரியத்தோட எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ரொம்ப மோசமான ஓட்டு திருட்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம மோடியை எதிர்த்து நம்ம இங்கே வந்து களத்தில் பயங்கர தீவிரமாக வேலை செய்யக்கூடிய இந்த சமயத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்குது. கிட்டத்தட்ட 26 கோடி பேர் வந்து வறுமையில் இருக்கக்கூடியவங்க வந்து பசிப்பட்டினியில் விழப்போகிறாங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தினதுனால. ஸோ இந்த ஒரு சூழல்ல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளோட கூட்டணி கட்சியில இருக்கவங்களை பத்தியே நம்ம வந்து இப்படி காஸ்ட் பண்ணணுமா இதை பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப ஜனநாயகன் படத்துக்காண்டி நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தீங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் கூட வந்து இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியை வந்து குறை சொல்லியிருந்தாரு. அது அவங்க தான் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. அதே இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கக்கூடிய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் வீட்டில தான் இன்றைக்கு பொங்கல் விழா நடந்திருக்கு. ஸோ ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் மீண்டும் சொல்றேன், அந்த மாதிரி எது யூகத்துக்குள்ள நாங்க வந்து போக விரும்பல. ஏன்னா நமக்கு எல்லாரோடையுமே நம்ம நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். டிவிக்கே கூட ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸா அது இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப விரும்புறோம். டிவிக்கே மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு கட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தையா இருக்கட்டும், எல்லாருமே பிஜேபிக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் காங்கிரஸ்ல இருந்து. ஸோ நம்ம போயிட்டு யாரையும் வந்து திட்டி தள்ளி விட முடியாது, பிஜேபி சைடு யாரையும் தள்ளி விட முடியாது. எல்லாரும் இருக்கணும் ஒன்னா இணக்கமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அதே சமயத்துல மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறதையுமே எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட வந்து பராசக்தி என்ன சரித்திர படமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த படம் வந்து ஃபிளாப்ன்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும். இப்போ படக்குழுவினர் வந்து நெகட்டிவா நிறைய ரிவ்யூஸோ இல்லை நெகட்டிவா அட்ரஸ் பண்றதுனால இப்போ ஜனநாயகனுக்கு ஈக்குவலா இந்த படம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல விஜய் ரசிகர்கள் நிறைய எதிர்கருத்துக்களை வச்சாங்க. இப்போ காங்கிரஸ்ல இருந்துமே வந்து அரசியல் ரீதியாக அதை பார்க்கப்பட்டு அந்த ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு வந்து நீங்க நெகட்டிவா சொல்றதுனால அந்த படம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது படக்குழுவினருடைய ஒரு கண்ணோட்டமா இருக்கு. அவங்களுடைய கண்ணோட்டமா இருக்கு, அவங்களுடைய பார்வை அப்படி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது வந்து எப்படி சொல்றதுன்னு சொன்னா அவங்களே ட்ரை பண்ண ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களே மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா படக்குழுவினர் வந்து என்னனாலும் பண்ணி தன்னுடைய படத்தை ஓட வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது மிக சரியான ஆசை தான், அதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா 100கணக்கான கோடிகளை போட்டு பண்ணும்போது அந்த காசை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அப்ப அதுல வந்து அவங்க நிறைய படங்கள் வருதுங்க. ஜனநாயகன் ஒரு படம் வருது, பராசக்தின்னு ஒரு படம் வருது, நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ அதுல வந்து இது ஜனநாயகனுக்கு போட்டியா வருது, அதே டேட்ல வருது, இந்த டேட்டா அந்த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸா பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டது சோஷியல் மீடியால. ஐ ரியலி டோன்ட் நோ அது வந்து இந்த படக்குழுவினர் ஒரு ஐடி விங் வச்சு பண்ணாங்களா இல்லை டிஎம்கே ஐடி விங் வச்சு பண்ணாங்களா, ஏன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல அவங்களுக்கான ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால ஐ ரியலி டோன்ட் நோ ஹூ ரியலி செட் திஸ். பட் வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த ஜனநாயகனோட வரக்கூடிய இன்னொரு படம், அப்ப ஜனநாயகனா இதுவா, ரெண்டையுமே பார்ப்போமா, எதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் செகண்ட் பார்ப்போம்னு மக்களுக்கு நடுவில் வந்து அதுக்கான ஒரு பூஸ்டிங்கா வந்து இதை பண்ணிருக்கலாம்.
ஓகே. இது ஏதோ ஒரு சிவகார்த்திகேயன் படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது வந்து இந்த ஜனநாயகனோட சேர்த்து 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 பேசப்பட்டது வந்து அதனுடைய மார்க்கெட்டிங்க்குமே இன்னும் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா அவர்கள் வந்து இந்த படத்தினுடைய இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து அவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்றத தாண்டி ரவுடி ரசிகர்களுடைய ரவுடித்தனம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. சோ அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலா ஐ மீன் சோசியல் மீடியால ரவுடித்தனம் இருக்கு அப்படிங்கறத நான் 100% நான் ஒத்துக்கிறேன். ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது அந்த ரவுடித்தனம் வந்து வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டும் பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து நிச்சயமா உண்மை கிடையாது. ஏன்னா நானே அவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டாலோ, அது வந்து பிஜேபி அரசாங்கமா இருக்கட்டும், டிஎம்கே அரசாங்கமா இருக்கட்டும், நம்ம ஒரு கேள்வி கேட்டாலோ, அல்லது வந்து நம்ம வந்து ஒரு சாதி பத்தின ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசினாலோ, இது மாதிரி பண்ணாக்கவே உடனே ஏடிஎம்கே ஐடிவிங்க, டிஎம்கே ஐடிவிங்க, பிஜேபி ஐடிவிங்க எல்லாமே அவங்கவங்க எங்க அஃபெக்ட் ஆகுறாங்களோ அங்க வந்து மிக மோசமான வார்த்தைகளை போட்டு மிக மோசமான இந்த குண்டாயிசம், ரவுடிசம் இது எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்ல பண்றது வந்து நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன். நான் விக்டிம் ஆயிருக்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி வந்து விக்டிம் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு கல்ச்சர் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான். பர்டிகுலர்லி இதுக்கு எதிராக இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் வந்து யார் பேசியிருந்தாலும் நிச்சயமாக அது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதுவும் ஒரு பெண் இயக்குனரை வந்து இந்த மாதிரி வருத்தப்படுற மாதிரி இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வருத்தப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று, எல்லாமே விஜய் ரசிகர்கள் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஐடி விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒரு இவங்க இந்த இப்போ ஒரு கலைஞரோட போட்டோ வச்சுட்டு சில ஐடி விங் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு எந்த மரியாதையுமே இல்லாம பேசும். அது உண்மையிலேயே வந்து டிஎம்கே ஐடிவிங் தானா, இல்ல டிஎம்கே ஐடிவிங் பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேற யாரா பண்றாங்களானே நமக்கு தெரியாது. அதே போல இந்த டிவிகேவோட இதை வச்சுட்டு வேற யாராவது பண்றாங்களா, இல்ல என்ன ஏதுன்னே நமக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஐடிவிங் அப்படிங்கிறது வந்து மொத்தமா ஒரு ரோக் பிஹேவியர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமே ஒழிய, இது ரியலா எல்லாருமே பீப்புளா, இல்லாட்டி வந்து ஒருத்தர் வந்து ஒரு 50 ஐடியை வச்சுக்கிட்டு எதுனா பண்றாங்களா, அதுவுமே ஒன்றும் புரியல. பட் நிச்சயமாக இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஓகே, இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களை பராசக்தி படக்குழுவினர் சந்திச்சது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ.